வெல்கம் டு சிஸ்டர்ஸ் ஹோம். ஹாய், இன்னைக்கு ஊருக்கு போகிறோம். ஜனனிக்கு பர்த்டே. ஆமாங்க, இன்றைக்கி என்னோடய தங்கச்சி பாப்பாவுக்கு ஃபஸ்ட்டு பர்த்டே. அதனால் எல்லோரும் ஊருக்கு கிளம்பியாச்சு. ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி வீடு கிச்சன் எல்லாம் ஃபுல்லாக நீட்டாக க்ளீன் பண்ணி அழகாக வச்சுட்டு போயாச்சு. இங்கே பாருங்கள், ஊருக்கு போகிறோன்னு எல்லோரும் எவ்வளோ ஜாலியாக கிளம்பிட்டாங்க பாருங்கள். குட்டீஸ்லாம் அன்றைக்கி ஸ்கூல் லீவ் போட்டு எல்லாம் ஜாலியாக கிளம்பிட்டாங்க. ஊருக்கு போகணும் பாப்பாவுக்கு பர்த்டேன்னு சொல்லி ஜாலியாக கிளம்பியாச்சு. கார் எடுக்க போனாங்களோ இல்லையோ, என் பையன் முன்னாடி ஓடி போய் ஏறி உட்காந்துட்டாங்க. கார்னால் ஜாலியாக ஏறி உட்காந்துடுவார். நாங்கள் போகும்போது மழைங்க, அதாவது மழை வரத்துக்கு முன்னாடி, அதாவது எப்படி இருட்டாக நல்லா சாரல் போடுற மாதிரி இருந்தது. கிளைமேட் நல்லா சூப்பராக இருந்தது. நல்லா ஜாலியாக நாங்கள் கண்ணாடி கீழே இறக்கி விட்டுட்டே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு போனோம். அக்கா பாப்பாவுக்கு கார்னால் பிடிக்கவே பிடிக்காதுங்க. எப்பயுமே அவள் கிளாஸை கீழே இறக்கி விட்டுட்டே வரணுன்னுவா. அதனாலே மேக்ஸிமம் நாங்கள் கீழே இறக்கி விட்டே தான் போவோம். இவள் தான் பர்த்டே பேபி. ஆக்சுவலாக பாப்பாவுக்கு பார்த்திங்கன்னா 4ஆம் தேதி, அதாவது வியாழக்கிழமை பர்த்டே. ஆனால் நாங்கள் தான் வெள்ளிக்கிழமை செலிப்ரேட் பண்ணோம். அன்றைக்கி வந்து சிம்பிளாக மட்டும் அவங்க செலிப்ரேட் பண்ணிட்டாங்க. நாங்கள் வீட்டுக்குள்ளே போகும்போதே பார்த்திங்கன்னா பிரியாணி வேலை நடந்துகிட்டே இருந்துச்சு. அம்மாவே வந்து திட்டிட்டாங்க, இவ்வளோ லேட்டாக வரீங்க, எப்படி பிரியாணி செய்யறதுன்னு திட்டிகிட்டே இருந்தாங்க. சரி, அங்கே பாய் வச்சதாங்க வந்து பிரியாணி செஞ்சுருந்தோம். இங்கே பாருங்கள் எப்படி கட் பண்ணுறாரு பாருங்கள். அவ்வளோ தக்காளியை வந்து ஒரு 10 மினிட்ஸ் கூட இருக்காதுங்க, அவ்வளோ சீக்கிரமாக வேகமாக கட் பண்ணிட்டாங்க. ஆனியனும் சரி அவ்வளோ சருன்னு கட் பண்ணிகிட்டே இருந்தாங்க. பிரியாணி செய்கிற வேலையும் வந்து ஆரம்பிச்சிட்டாங்க. பிரியாணி ஒரு 1/2 hour தாங்க, பிரியாணி அவ்வளோ குயிக்காக ரெடி ஆகிடுச்சு. சூப்பராக நம்ம செய்ய ஆரம்பித்தோன்னா கிட்டத்தட்ட 2 hours கிட்ட செய்வோம். இங்கே பாருங்கள், நாங்கள் அங்கே நின்றுட்டே இருந்து அவர்கிட்ட வந்து எப்படி பிரியாணி செய்யணும்னு கேட்டுகிட்டே இருந்தோம். கடைசியில் அவர் நீங்கள் வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு எப்படியா இருந்தாலும் யூஸ் ஆகும், அப்படியே சொன்னால் மறந்துடுவீங்கன்னு சொன்னாங்க. எங்கள் அக்கா வீட்டுக்கார தான் நின்று ஃபுல்லாக வீடியோ எடுத்துகிட்டே இருந்தார். பிரியாணி செய்யறதுக்கு நமக்கும் ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும்ல, அதனால் வந்து வீடியோவை நாங்களும் ஃபுல்லாக எடுத்து வச்சாச்சு. சீரக சம்பா அரிசியில் தாங்க பிரியாணி செஞ்சுருந்தாங்க. கொஞ்சம் நேரத்துலேயே செஞ்சு முடிச்சிட்டாங்க. டம்மும் கட்டி வச்சுட்டாங்க. கத்திரிக்காய், ரைத்தா, பிரியாணி எல்லாம் சீக்கிரமாக 2 மணி நேரத்துலேயே எல்லாமே முடிச்சிட்டாங்க. இங்கே பாருங்கள், பர்த்டே பேபி வந்தாச்சு. நாங்கள் அதுக்குள்ளே வந்து பிரியாணி செய்கிற டைமில் வந்து டெக்கரேஷன்லாம் ஃபுல்லாக பலூன்லாம் ஊற்றி டெக்கரேஷன்லாம் ஃபுல்லாக பண்ணியிருந்தோம். ஈவினிங் 6:30க்கெலாம் கேக் கட்டிங் ஸ்டார்ட் பண்ணிட்டோங்க. இங்கே பாருங்கள், கேக் வெட்ட ஆரம்பித்தாங்களோ இல்லையோ, ஒரே அழுகை தான். இந்த சத்தம் கேட்டு எல்லோரும் கிளாப் பண்ணுற சத்தம் கேட்டு அழ ஆரம்பிச்சிட்டா. கேக்கு வாயில் கூட வைக்கவே விடலை, அழுதுகிட்டே இருந்தார். நல்லா ஃபஸ்ட் பர்த்டேவே மேக்ஸிமம் எல்லா குழந்தையும் அழுதுட்டு தான் இருக்கும். இதில் தெரிஞ்சு அழாத குழந்தை அப்படின்னு எனக்கு தெரிஞ்சுன்னு பார்த்தீங்கன்னா அது என்னோடய பாப்பாவாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவளோட ஃபஸ்ட் பர்த்டே அதுவும் பார்த்தா அவள் அழவே இல்லைங்க. நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு ஃபோட்டோஸ்க்கெலாம் போஸ் கொடுத்துட்டு நல்லா ஜாலியாக விளையாடிட்டு சிரிச்சிட்டு இருந்தாள். இப்போ அவளுக்கு எத்தனைனா 7 வயசு, 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. அங்கே நின்றுட்டுருக்கா பாருங்க, நல்லா ஹைட்டாக 3rd ஸ்டாண்டர்ட் படிக்கிறா அவள். இப்போது எனக்கு தெரிஞ்சு அவள் தான் அழாத பாப்பான்னு நினைக்கிறேன். இங்கே பாருங்கள், கேக் ஊட்டுறதுக்கு வாய் திறக்கவே இல்லை, ஒரே அழ. இங்கே பாருங்கள், கேக் வெட்டி ஒரு பீஸ் தான் எடுத்துருப்பாங்க. அதுக்குள்ளே எங்கள் குட்டீஸோட வேலைங்களை பாருங்களேன். அவங்க அந்த கேக்கில் இருக்கிற சாக்லேட்டு சின்ன சின்ன இதெல்லாம் எடுத்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. குழந்தைக்கு ஊட்டினாங்களோ இல்லையோ, இவங்க கட் பண்ணி சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ கேக் கட் பண்ணுவாங்கன்னு பார்த்துட்டே இருந்திருப்பாங்க போல். குழந்தைங்களுக்கு இதில் ஒரு சந்தோஷம் தானேங்க. நம்மளும் சின்ன வயசில் அப்படி தானே இருந்திருப்போம். என்னோடய அம்மா தாங்க இவங்க. பாப்பாவுக்கு கேக் ஊட்டுறாங்க. என்னோடய அம்மா, இது என்னோடய அப்பா. இது யார் கேக் ஊட்டினாலும் வாயே திறக்கலைங்க, யாருக்குமே அசரவே இல்லை. பாப்பாவை வச்சு ஃபோட்டோ எடுக்கிறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கே. ஒரு ஃபோட்டோ கூட ஒழுங்காக காமிக்கலைங்க, சும்மா சினுங்கிட்டே இருந்தா. அன்றைக்கி ஃபுல்லாக விளையாடிட்டே இருந்தா. நாங்களும் சொல்லிட்டு தான் இருந்தோம், கேக் கட்டும்போது கட் பண்ணி அழ போகிறான்ட்டு. அதுபோல் தான் நடந்துருச்சு. கேக் கட் பண்ணும்போது அவள் தூக்கத்துக்காக சினுங்கிட்டே இருந்தா. ஆக்சுவலாக பர்த்டே பாப்பா ரெடி ஆகினாங்களோ இல்லையோ, இவங்க 2 பேரும் கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலே இருக்கவங்க இவங்க மேக்கப் பண்ண ஆரம்பித்தது. இவங்க ட்ரெஸ்ஸிங்கு, ஒரு ஃபேர் அண்ட் லவ்லி, லிப்ஸ்டிக்கு, அது இதுன்னு போட்டு இவங்க மேக்கப் பண்ணுறதுக்குள்ளே நாங்கள் பட்ட பாடு இருக்கேன், அவ்வளோதாங்க. அப்புறம் எல்லோரும் நின்று எல்லோரும் ஃபோட்டோஸ்லாம் ஜாலியாக எடுத்துகிட்டு இருந்தோம். இது என்னோடய ஃபேமிலி தாங்க. அம்மா, அப்பா, அக்கா, நான், தங்கச்சி, நாங்கள் 5 பேர். தங்கச்சியோட ஹஸ்பண்ட் அவங்க பர்த்டே அன்றைக்கி என்னோடய லுக் அப்படி தாங்க இருந்தது. இது என்னோடய அக்கா. இது ஒரு ஃபோட்டோவில் கூட அழாமல் இல்லைங்க, எல்லா ஃபோட்டோலையும் அழுதுகிட்டே தான் இருப்பாங்க. கடைசி பலூன் கொடுத்து அது இதுன்னு கொடுத்து எவ்வளவோ நாங்களும் பார்த்தோம். ஆனால் ஏதோ ஒரு ஃபோட்டோவில் தான் அழாமல் இருந்திருப்பா. எல்லோரும் குரூப் ஃபோட்டோ நின்று எடுத்தாச்சுங்க, நல்லா சூப்பராக. என்னோடய அம்மா அவங்க சாப்பிடும்போது போய் நான் வேணும்னே வந்து வீடியோ எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தேன். இவங்க க்ரீன் கலர் சாரி என்னோடய மாமி. அவங்க என்னோட ஹஸ்பண்டோட அண்ணா ஒய்ஃபு. இங்கே பாருங்கள், குட்டீஸ் 3 பேர் பாருங்கள். பிரியாணினா வந்து ஜாலியாக உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன ஃபுட்டு பிடிக்குன்னு கேட்டால் பிரியாணின்னு சொல்ல ஆரம்பிச்சிடுவாங்க. பர்த்டே செலிப்ரேஷனில் முடிஞ்சிட்ட பிறகு அப்புறமா வந்து மாவலி சுற்ற ஆரம்பிச்சிட்டோங்க நாங்கள் எல்லோரும். அதாவது தீபத்துக்கு மறுநாள் வந்து நாங்கள் வந்து மாவலி சுற்றுவோம். அந்த மாவலி வந்து பார்த்திங்கன்னா பனை மரத்தில் இருக்க அந்த கருக்கு எடுத்து சுட்டு அதை பொடியாக்கி கறியாக்கி அப்புறம் வாழை மட்டையில் வச்சு ஒரு துணி போட்டு கட்டிடுவோங்க. அது சாமி கும்பிடும்போது வச்சு சாமி கும்பிட்டுட்டு நைட்டுக்காக வந்து இந்த மாவலி வந்து சுற்றுவோம். எங்கள் பாப்பா பாருங்கள், சுற்றும் போது ட்ரெஸ்ஸில் போட்டுக்கிட்டா, புது ட்ரெஸ்ஸு, கொஞ்சம் சிலியாக
அங்கங்கே இந்த சிலியாக ஆயிடுச்சு. ஃபஸ்ட்டு ஒரு 2 சுற்று நல்லா தான் சுற்றுனாங்க. அதுக்கப்புறம் பார்த்தா பயத்தில் அப்படியே மேலே போட்டுக்கிட்டா. நாங்கள் எல்லோரும் மாவலி சுற்றிட்டோம். சின்ன வயசில் நாங்கள் தெருவில் இருக்க பசங்கள்லாம் சேர்ந்து மாவலி செய்வோம். அன்றைக்கி இப்போ குளிச்சுட்டு புது ட்ரெஸ்லாம் போட்டுட்ருப்போம். சின்ன வயசில் ஸ்கூல் போகும்போது இந்த மாவலி செய்கிறதுக்குன்னு போயிட்டு இந்த கறியெல்லாம் சுட்டு கறியெல்லாம் பூசிக்கிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் அழுக்காக்கிட்டு வருவோம். இதுக்குன்னே அம்மா கிட்ட அடி வாங்குனது திட்டு வாங்குனதெல்லாம் உண்டு. அதெல்லாம் ஒரு என்ஜாய் தாங்க. இந்த பள்ளி பருவம்லாம் மறக்க முடியாதுங்க. இதோட வீடியோ முடியுது. பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.